கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு சில தேவ ரகசியங்களை, வேத ரகசியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆகவே நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். இந்த காரியங்களை கற்றுக்கொள்வதோடு நம்முடைய வாழ்க்கைகளுக்கும் ஆண்டவர் என்னென்ன சொல்லிக் கொடுக்க போகிறாரோ அவற்றையும் அவர் பேசட்டும். நாம் உண்மையாக இந்த வார்த்தை படிக்கும் பொழுது நல்ல ஒரு சந்தோஷம் வரும், நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்று நான் நம்புகிறேன். ஆயத்தமா? இன்றைய செய்திக்கு நீங்கள் ஒரு தலைப்பை கொடுத்து கொள்ள வேண்டுமானால் தோட்டம் அல்லது தோட்டங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ வேதத்திலே மூன்றே மூன்று தோட்டங்களை பற்றித்தான் பேசப்படுகின்றது வேதம். ஒன்று ஏதேன் தோட்டம், அடுத்தது கெத்சமனே தோட்டம், அடுத்தது கொல்கோதா என்கின்ற அந்த கல்வாரி அமைந்திருந்த அந்த தோட்டம். இந்த தோட்டங்கள் பற்றி பேசும் பொழுது அந்த தோட்டங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையனவா? ஏதேன் தோட்டத்துக்கும் கெத்சமனே தோட்டத்துக்கும், கொல்கோதா தோட்டம் என்று சொல்லுவோமே, கொல்கோதா தோட்டம் அல்ல, கொல்கோதா அமைந்து இருந்தது ஒரு தோட்டத்திலே. நாம் இப்போ அதற்கு கொல்கோதா தோட்டம் என்று சும்மா பெயர் வைத்து அழைப்போம். இந்த தோட்டத்துக்கும் தொடர்பு இருக்குமா? தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அது பௌதீக தொடர்பாக இருக்காது. அதாவது கெத்சமனே தோட்டம் இருந்த இடம் வேறு, கொல்கோதா தோட்டம் இருந்த இடம் வேறு, ஏதேன் தோட்டம் இருந்த இடம் எங்கேயோ நமக்கு தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் அந்த மூன்று தோட்டங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? இதைத்தான் நான் பேசப் போகிறேன். உங்க நாட்டுக்கு வந்தா என்ன தொண்டை காயுது. ஆயத்தமா? ஏதேன் தோட்டத்தோடு தொடங்குவோமா? இப்போ நான் தேவையில்லாத விஷயங்களை எதுவும் இங்கே பேசப் போவதில்லை. ஏதேன் தோட்டத்தை பற்றி பேசும் பொழுது அதிலே அந்த கனி இருந்தது, அதை ஆதாமும் ஏவாளும் புசித்தார்கள், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தோட்டங்கள் சம்பந்தமான ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தொடர்பு படுத்தி பேச போகிறேன். அது நிச்சயம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். யாராவது எனக்கு பைபிள் வாசிக்கிறவங்க இருக்கிறீங்களா? ஓகே, வண்டர்ஃபுல். அப்போ முதலாவது ஏதேன் தோட்டத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 2, Genesis chapter 2 verses 8 and 9. வாசிங்க. கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். சரி, இப்போ அந்த 9வது வசனத்துல இருக்கிற சகலவித விருட்சங்கள், ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இதை பற்றியெல்லாம் நான் பேசப் போவதில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆண்டவர் தோட்டங்களின் மேல் ஆசை உள்ளவர். ஏனென்றால் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குகிறாராம். பூமியை உண்டாக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை பார்த்தால் பூமியை உண்டாக்கி அவர் பறவைகளை உண்டாக்குகிறார், மீன்களை உண்டாக்குகிறார், மற்றும் விலங்குகளை, மிருகங்களை எல்லாம் உண்டாக்குகிறார், மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார். இப்போ ஏதேன் என்ற ஒரு தோட்டம் உருவாக்கவில்லை என்று கற்பனை செய்யுங்களேன். இங்க இருக்குது தண்ணி எனக்கு. ஓ அப்படியா? இல்லை, நேற்று இப்படி தண்ணியை கொட்டிட்டேனேன்ட்டு வேற தண்ணி கொண்டாடுறாங்களோ தெரியல. இவன் கொட்டுவான், அதனால எக்ஸ்ட்ரா வைப்போம். அது அந்த சரியான நேரத்தில் அது கொட்டுச்சு இல்லையா? இப்போ ஆண்டவர் சும்மா ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கவில்லை என்ற ஒரு கற்பனை. அந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். எவ்வளவு அழகா இருந்திருக்கும். இப்போ நாம் வாழுகிற இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி, ஆமாவா இல்லையா? மனுஷன் பாவம் செய்தபடியினால் ஆண்டவர் பூமியையும் சபித்தார். இந்த சபிக்கப்பட்ட பூமியே எவ்வளவு அழகா இருக்கிறது.
இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே எத்தனை காலநிலை வித்தியாசங்கள், போகும் இடமெல்லாம் வித்தியாசமான அழகு. ஒருவேளை இந்த நியூசிலாண்டின் அழகு உங்களுக்கு பார்த்து பார்த்து பழகி விட்டு இருக்கும், எனக்கு தெரியாது. சிங்களத்திலே எத்தனை பேருக்கு சிங்களம் தெரியும்? சிங்களத்தில் சொல்லுவாங்க, ஹமதாம தக்கின குக்குள்ளாக்கி கரமால சுதுய். சேவல் இருக்கு இல்லையா, சேவல். அந்த சேவலினுடைய தலையிலே ஒரு சிகப்பு பூ இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளவு அழகானது. அப்ப அந்த சிங்கள முதுமொழி என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு நாளும் தினசரி பார்க்கின்ற சேவலினுடைய அந்த தலைப்பூ கூட வெள்ளை நிறமாம். அது உண்மையாக நல்ல சிவப்பு நிறம். தினசரி பார்க்கிறவர்களுக்கு அந்த சிவப்பு நிறத்தின் அந்த அழகு தெரியாதாம். அதுபோல நான் வாழுகிற பெல்வுட்டிலே வெளியிலே இருந்து வருகிறவர்கள் அங்கு வந்து புகழ் பாடும் போது, ஐயோ அது அழகு இது அழகு என்று அப்பதான் நமக்கும் தெரிய வரும். அதுபோல சில நேரம் இந்த நியூசிலாண்டிலே ஆக்லாண்டிலே வாழுகிற உங்களுக்கு இந்த ஆக்லாண்டினுடைய அழகு தெரியாமல் இருக்கும். எங்களை போன்று திடீரென வருகிறவர்கள் இதை பார்க்கும் பொழுது வாயை பிளக்கிறோம். வா, என்ன அழகு, என்ன ஆச்சரியம் என்று. பாலைவனங்கள் கூட எவ்வளவு அழகு தெரியுமா? ஒவ்வொரு வித்தியாசமான சுவாத்தியங்கள், காலநிலைகள் எல்லாம் எவ்வளவு அழகு தெரியுமா? ஆனால் இத்தனை அழகும் இருப்பது சபிக்கப்பட்ட ஒரு பூமியிலே. அப்போ ஆண்டவர் படைத்த பூமி சபிக்கப்பட்ட பூமியா? அல்ல. அப்போ ஏதேன் தோட்டத்தை உருவாக்க முன் ஆண்டவர் மனுஷனை படைத்த அந்த பூமியே எவ்வளவு அழகாய் இருந்திருக்கும். அப்படி இருக்க அதை விட அழகாய் மனுஷனுக்காக ஒரு தோட்டத்தை ஆண்டவர் படைத்தாராம். அப்போ ஏதேன் தோட்டம் எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம், கற்பனை செய்து பார்க்க முடியாது. அவ்வளவு அழகோ அழகு. அப்போ அந்த தோட்டத்துக்கு விசேஷமாக பாருங்கள், 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் அங்கே உண்டு பண்ணுகிறார். அழகான ஒரு தோட்டத்தை ஆண்டவர் ஏதேன் என்ற பெயரில் உருவாக்கி விட்டார். சரியா? மனுஷன் பாவம் செய்து விட்டான். ஏற்கனவே சொன்னது போல அதை பற்றியெல்லாம் நான் பேசப் போவதில்லை. மனுஷன் பாவம் செய்து விட்டான். உடனே 3வது அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீங்கள் 3வது அதிகாரத்திலே கடைசி 2 வசனங்களை நீங்கள் வாசித்தால் 23, 24 வாசிங்க. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டியத்தையும் வைத்தார். இதுதான் இந்த செய்தியினுடைய முக்கியமான அம்சம். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் துரத்திவிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. துரத்திவிட்டு அவர்கள் மறுபடி ஏதேன் தோட்டத்துக்குள் வராதபடி ஆண்டவர் கேருபீன்களை வைக்கிறார். கேருபீன் என்பது தேவ தூதர்களில் ஒரு வகை. தேவ தூதர்கள் ஆண்டவர் படைத்திருக்கிறார். அதிலே பிரதான தூதர்கள் என்று மீகாவேல் உண்டு, காபிரியேல் உண்டு. அப்புறம் யூதர்கள் சொல்கிறார்கள், வேதத்திலே இல்லை, யூதர்கள் சொல்கிறார்கள் இன்னும் ஒரு தேவ தூதர் இருக்கிறாராம், யூரியேல் என்று சொல்லி. அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இன்னும் எத்தனையோ விதவிதமான தேவ தூதர்கள் உண்டு. அவர்களில் செராபீன்கள் என்கின்ற தூதர்களும் கேருபீன்கள் என்கின்ற தூதர்களும் கூட உண்டு. அதில் இந்த கேருபீன்கள் என்று சொல்லுகின்ற அந்த தூதர்கள், அவர்கள் வேதத்திலே நீங்கள் பார்த்தால் அவர்கள் அந்த போராட்டங்கள், யுத்தங்கள் சம்பந்தமாக செயல்படுகிற தூதர்களாய் இருப்பார்கள். அப்போ கேருபீன்களை ஆண்டவர் வைத்தார். ஆதாமும் ஏவாளும் மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்குள் வந்து விடாதபடிக்கு. மாத்திரமல்ல, ஒரு சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். சுடரொளி என்பது அக்கினி, பட்டயம். இப்போ எபிரேய மொழியிலே இந்த கேருபீன்களையும் பட்டயங்களையும் குறிக்கிற சொல் ஒரே அடித்தளத்திலிருந்து வருகிறது. இப்போ கேருபீன்கள் என்று தமிழிலே சொல்லுகிறோம். அது உண்மையாக எபிரேய மொழியிலே கெரூவ், அது ஒருமை. கெரூவீம் பன்மை, கெரூவ். பட்டயம் என்றால் கெராவ். விளங்குதா?
கேருபீன்கள் வந்து கெஹூவ், பட்டயம் என்பது கெஹாவ். அப்போ இந்த இரண்டுமே ஒரே அடித்தளத்திலிருந்து வருகிறபடினால் பட்டயத்துக்கும் கேருபீன்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஆகவே சில இடங்களிலே ஆண்டவர் கேருபீன்களை வரையவோ செதுக்கவோ செய்யவோ சொல்லும் பொழுது பட்டயத்தோடு செதுக்க சொல்லுவார். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவருக்கு தான் விக்கிரகம் பிடிக்காதே, அப்போ அவர் ஏன் செதுக்க வரைய சொல்லுவார் என்று. அடையாளத்துக்காக ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியின் மேல் 2 கேருபீன்களை உண்டாக்கினார். திரைச்சீலையிலே கேருபீன்களை வரைய வைத்தார். அதிலே தேவாலய திரைச்சீலையிலே, பிறகு பார்க்க போகிறோம் அதை தெளிவாக, அந்த தேவாலய திரைச்சீலையிலே வரையப்பட்ட அந்த கேருபீன்களின் கையிலே பட்டயம் இருக்கிறது போல வரையப்பட்டிருந்தது. புரிகிறதா? அப்போ இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கெஹூவ், கெஹாவ், அது இரண்டுமே கேருபீன்கள், பட்டயம் ஒன்றோடொன்று தொடர்புடையது என்று. ஏன் இதை இவ்வளவு சொல்லுகிறேன் என்றால், இந்த செய்தியின் அடுத்த பிற்பகுதிக்கு இது நமக்கு ரொம்ப தேவை. புரிகிறதா? இப்போ ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் மனுஷனுக்காக என்ன மரங்களை படைக்கிறார்? நல்ல நல்ல மரங்களை படைக்கிறார். அவர் படைக்கிற மரங்களில் ஒன்றிலும் முள்ளோ விஷமோ எந்த விதமான தீமையோ கிடையாது. இப்போ அவர் படைத்த அந்த தோட்டத்தின் கனிகளில் மனுஷன் எவ்வளவு சாப்பிட்டாலும் பிரச்சனையே வராது. ஏனென்றால் இப்போதான் பிரச்சனை. அந்த கனியை சாப்பிடக்கூடாது, டயபெட்டிஸ்காரர்கள் இந்த பழங்களை சாப்பிடக்கூடாது, பிரஷர்காரர்கள் இந்த பழங்களை சாப்பிடக்கூடாது, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ் உடையவர்கள் அன்னாசி சாப்பிடக்கூடாது, சிட்ரிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட பழங்கள் எதையுமே சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் இப்போ. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் படைத்த விருட்சங்களில் எந்த கனியை யார் சாப்பிட்டாலும், எவ்வளவு சாப்பிட்டாலும் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அவ்வளவு ஆசீர்வாதமான மரங்களைத்தான் ஆண்டவர் படைத்தார். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்படியானால் ஏன் இந்த மைக் வந்து தகரத்துல தட்டுற மாதிரி எனக்கு கேட்குது? முதல்ல நல்லா இருந்துச்சு, இப்ப வந்து என் மேல உள்ள கோபத்துல விளங்குதா? போதும், இப்ப நல்லா இருக்கு. இப்ப ஓகே தானே? ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை படைத்து அதிலே இருந்து சாப்பிட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாப்பிட்டால் சாகவே சாவீர்கள் என்று சொல்லுகிறார். அது ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். அதை நான் நிறைய செய்திகளிலே சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது சும்மா ஞாபகப்படுத்துகிறேன். அந்த கனியிலே எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த மரத்திலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் மனுஷனுக்கு தீர்மானிக்கின்ற சக்தியை படைத்திருந்தார். மனுஷனுக்கு தீர்மானிக்கின்ற ஆற்றல், தீர்மானிக்கின்ற சக்தியை ஆண்டவர் படைத்திருந்தார், சுய சித்தத்தை. அப்போ அந்த சுய சித்தத்தை பயன்படுத்த அவனுக்கு சந்தர்ப்பம் வேண்டுமே. இப்போ நான் பயன்படுத்துகிற ஒரு பெரிய உதாரணம் என்னவென்றால், இப்போ இந்த வாத்திய கருவிகள் இருக்கின்றன. இப்போ யாராவது என்ன இடத்துல சொன்னால், சுரேஷ் உங்களுக்கு விருப்பமான வாத்திய கருவியை எடுத்து வாசித்து கொண்டு ஒரு பாடல் பாடுங்கள் என்றால் நியாயம். ஏன்? இங்கே ஒரு கீபோர்டு இருக்கிறது, அங்கே ஒரு கீபோர்டு இருக்கிறது, இங்கே ஒரு கிட்டார் இருக்கிறது, உள்ளே ஒரு ட்ரம் செட் இருக்கிறது. ஆகவே இந்த 4 வாத்திய கருவிகளில் எதை நான் பயன்படுத்துவது என்று என்னால் தீர்மானிக்க முடியும். தீர்மானிக்கின்ற சக்தியும் தீர்மானிக்கின்ற சந்தர்ப்பமும் எனக்கு இருக்கிறது. சொல்லுவோமே இந்த இடத்துல ஒரே ஒரு கிட்டார் தான் இருக்கிறது என்று. அப்போ எனக்கு சொல்லப்பட்டால், சுரேஷ் உங்களுக்கு விருப்பமான வாத்திய கருவியை எடுத்து வாசித்து பாடுகள் என்று நான் பார்ப்பேன். விருப்பமான வாத்திய கருவியா? இருக்கிறதே ஒண்ணு. அப்போ தீர்மானிக்கின்ற சக்தி இருந்தாலும் தீர்மானிக்கின்ற சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை. புரியுதா? அப்போ மனுஷனை, ஆதாமையும் ஏவாளையும் சுய சித்தத்தை பிரயோகப்படுத்தும் ஆற்றல், தீர்மானிக்கின்ற சக்தி ஆண்டவரால் கிடைக்க பெற்றார்கள். அதை பயன்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பத்துக்காகத்தான் அந்த மரத்திலே இருந்து சாப்பிட வேண்டாம் என்றார். அப்போ அவர்கள் தீர்மானிக்கலாம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து சாப்பிடாமல் இருப்பதா அல்லது ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அதிலே சாப்பிட தீர்மானிப்பதா என்று. அந்த தீர்மானிக்கின்ற சக்தியை
தவறான வழியில் பிரயோகப்படுத்த பிசாசு அவர்களை உந்துவித்தபடியினால்தான் அவர்கள் அந்த மரத்தின் கனியை சாப்பிட நேரிட்டதை ஒழிய அந்த மரத்தின் கனியில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். பாவம் செய்து விட்டார்கள், ஆண்டவர் இவர்களை துரத்தி விட்டார். இனி மறுபடி இதற்குள்ளே வராமல் தடுக்க கேருபீன்களையும் சுடர் ஒளி பட்டயத்தையும் வெட்டி விட்டார். என்ன? கெஹுவேம் வா கெஹாவ். விளங்குதா? எபிரேய மொழியில் சொல்வதென்றால் கேருபீன்களையும் பட்டயத்தையும் வைத்து விட்டார். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ எங்கே இருக்கிறது ஏதேன் தோட்டம் என்று. இது ஒரு பெரிய குழப்பம் நிறைய பேருக்கு. உண்மையாக ஏதேன் தோட்டம் எங்கே இருந்தது என்று யாராலும் கண்டும் பிடிக்க முடியாது, யாராலும் ஊகிக்கவும் முடியாது. ஏன்? அந்த ஆதியாகமத்தின்படி ஆண்டவர் பூமியிலே இருக்கிற ஜலத்தை எல்லாம் ஒரு இடத்துக்கு வர வைத்து வெட்டாந்தரை, தரைகள் அல்ல, வெட்டாந்தரை காணப்பட செய்தார். ஆகவே ஒரு சமுத்திரமும் ஒரு நிலப்பரப்பும் மாத்திரம்தான் இருந்தது. அந்த நிலப்பரப்பில் தான் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து ஏதேன் தோட்டத்தையும் படைத்தார். நோவா காலத்தில் வந்ததே வெள்ளம். அந்த வெள்ளம் முழு பூமியையும் மூடிவிட்டு அதற்கு பிறகு கீழ்காற்றை ஆண்டவர் அனுப்பினபடியினால் அந்த தண்ணீர் மேல் கீழ் என்று பிரிந்து போனது. அதுதான் ஆர்க்டிக், அண்டார்டிக் அந்த ஐஸ். அப்படி அந்த நோவாவின் ஜல பிரளயத்துக்கு பிறகு அந்த தண்ணீர் வற்றி போகும் பொழுது தான் இப்பொழுது நமக்கு இருக்கின்ற 5 கண்டங்கள், 5 சமுத்திரங்கள், அல்லது விருப்பமானால் 7 கண்டங்கள் என்று கூட சொல்லலாம், அந்த புவி அமைப்பு வந்தது. ஆகவே நோவா காலத்துக்கு பிறகு இருக்கின்ற இந்த நிலப்பரப்பை நோவா காலத்துக்கு முந்தைய நிலப்பரப்போடு ஒப்பிடவே முடியாது. அந்த தனி நிலப்பரப்பு எங்கே இருந்தது, அது இப்போ உள்ள உலகத்தில் எந்த பகுதியிலே இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆகவே யாராவது உங்களுக்கு சொன்னால் ஏதேன் தோட்டம் ஈராக்கிலே இருக்கிறது, ஈரானிலே இருக்கிறது, இலங்கையிலே இருக்கிறது, ஆக்லாண்டிலே இருக்கிறது, எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் என்று நம்ப வேண்டாம். இதெல்லாம் புல்டா போண்டா கஞ்சா கப்சா. இதெல்லாம் என்னுடைய மொழிகள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஏதேன் தோட்டத்தை கொஞ்சம் மறந்து விடுவோம். பாவம் செய்தார்கள், ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டு விட்டார்கள். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டிலே 2 தோட்டங்கள் இருக்கின்றன. அந்த 2 தோட்டங்களும் புதிய ஏற்பாட்டிலே தான் இருக்கின்றன. ஒன்று கெத்செமனே, அடுத்தது கோல்கோதா தோட்டம். இயேசு ஆனவர் கைது செய்யப்பட்டது கெத்செமனே தோட்டத்தில், அவர் உயிரை கொடுத்தது, அவர் மரித்தது கோல்கோதா தோட்டத்தில். இப்போ கெத்செமனே சம்பந்தமாய் பேசும் பொழுது அதிலே இந்த இன்றைய செய்திக்கு பொருத்தமான விஷயங்கள் கிடையாது. ஆனால் எத்தனை பேர் நீங்கள் என்னுடைய செய்தியை பார்த்திருக்கிறீர்கள் இயேசுவின் ரத்தம் என்று? கையை தூக்குங்க. 1-2 பேர் தான். முடியுமானால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது யூடியூபிலே த பிளட் ஆஃப் ஜீசஸ் பார்ட் 1 and பார்ட் 2, 1வது 2வது பகுதி என்று நீங்கள் பார்க்கலாம். அதிலே 1வது பகுதியிலே நான் கெத்செமனேயை பற்றி நான் ரொம்ப ஆழமாக பேசியிருக்கிறேன். கெத்செமனே அதிலே ஒரு சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்க. நான் முன்னாடி இன்னைக்கு வந்துடுறேன், நல்லா பாருங்க. நமக்காக, உங்களுக்காக, எனக்காக இயேசுவானவர் எவ்வளவு பாடுபட்டார் என்று சும்மா லைட்டா இப்ப சொல்றேன். இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போய்த்தான் அங்கு கைதாகிறார். ஏனென்றால் அந்த கெத்செமனே என்ற அந்த பெயரின் அர்த்தம் என்னவென்றால் ஒலிவ ஆலை. காட் என்றால் ஆலை, அதுதான் தமிழிலே தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. ஷெமனீம் என்றால் ஒலிவம், காட் ஷெமனீம் என்பதுதான் கெத்செமனே என்று நமக்கு நம்முடைய வேதங்களில் கெத்செமனே தோட்டம் என்று இருக்கிறது. ஒலிவ ஆலையிலே என்ன செய்வார்கள்? ஒலிவ மலையின் நடுப்பகுதியிலே அது இருக்கிறது. அந்த மலைக்கே ஒலிவ மலை என்று பெயர் வந்ததன் காரணம் அந்த முழு மலையிலும் இருப்பதெல்லாம் ஒலிவ மரங்கள் தான். அந்த ஒலிவ பழங்களை கொய்து அறுவடை செய்து கொண்டு வந்து
அந்த காட்செமனீம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆலையிலே இருக்கின்ற அந்த பெரிய ஏந்திர கல்லுக்குள்ளே கொட்டுவார்கள். அந்த எந்திர கல்லுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஓட்டை இருக்கிறது, அதற்குள்ளே கொட்டுவார்கள். அப்புறம் இன்னும் ஒரு சின்ன கல்லை அதற்குள்ளே வைப்பார்கள், அந்த ஆட்டுரல் மாதிரி. அந்த கல்லினுடைய நுனி ஒரு பெரிய கம்போடு, ஒரு பலகை, ஒரு போல், ஒரு கம்போடு தொடர்புபட்டு அது ஒரு கழுதையின் கழுத்தில் கட்டப்படும். அந்த கழுதை இந்த இயந்திர கல்லை சுற்றி 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 நடக்க அந்த கல்லுகளுக்குள் அந்த ஒலிவ பழங்கள் நசுக்கப்பட்டு அதிலிருந்து எண்ணெய் அப்படியே வெளியேறி வழிந்தோடும். இப்படித்தான் ஒலிவ எண்ணெயை அவர்கள் இஸ்ரவேலிலே எடுத்தார்கள். அப்போ இயேசுவானவர் அந்த காட்செமனீம் என்கின்ற கெத்செமனேக்கு போய் அவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார் அல்லவா, அவர் வியாகுலப்படுகிறார் அல்லவா, அந்த நேரத்திலே அவருடைய உள் இந்திரியங்கள், அவருடைய இருதயம் எல்லாம் நசுக்கப்பட்டது. அப்படியே நசுக்கப்பட்டு ஒலிவ அந்த பழங்கள் எப்படி நசுக்கப்பட்டனவோ அப்படி அவர் நசுக்கப்படுகிறார். அவருடைய அந்த வேதனையின் மிகுதியால், அவருடைய வியாகுலத்தின் மிகுதியால் அவருடைய மூளையினுடைய சமிக்ஞைகள் எல்லாம் குழம்பி, அவருடைய இருதயம் எல்லாம் வித்தியாசமாய் வேலை செய்து, அவருடைய உள் இந்திரியங்கள் எல்லாம் மிகுந்த வியாகுலப்பட்டு அவருடைய இரத்த நாளங்கள் வெடிக்க ஆரம்பித்தன. வெடித்து அந்த இரத்தம் வியர்வை துவாரங்கள் மூலமாய் வெளியே வந்து நிலத்திலே விழுந்தன. மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் என்று 4 பேர் சுவிசேஷம் எழுதுகிறார்களே, அந்த 4 பேரிலே ஒரே ஒருவர் தான் டாக்டர், வைத்தியர். யார்? லூக்கா மாத்திரம்தான் இதை விளக்கப்படுத்துகிறார். மத்தேயு, மாற்கு, யோவானிலே இது இல்லை. லூக்கா 22 அதிகாரம் 44வது வசனத்திலே அவர் அழகாய் சொல்லுகிறார். தேயோப்பிலுவுக்கு எழுதும் பொழுது, இப்படி இயேசுவினுடைய இரத்தம் வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தன என்று. இதற்கு மெடிக்கல் டேர்ம் என்ன தெரியுமா? ஹேமாட்டிட்ரோசிஸ். உலக சரித்திரத்திலே ஹேமாட்டிட்ரோசிஸ் வந்தவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே. அவர்களையும் நீங்கள் பார்த்தால் மரண தண்டனைக்கு கொண்டு போகப்படுகின்ற சில கைதிகளினுடைய வியாகுலத்தினால் இந்த கழுத்திலே இந்த பகுதியிலே அல்லது கையிலே இந்த பகுதியிலே இரத்த கசிவு வந்ததாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவுக்கு வந்த ஹேமாட்டிட்ரோசிஸ் எந்த அளவு பயங்கரமானது என்றால், இரத்தம் வியர்வையின் துளிகளாய் விழுந்தன. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான, யாரும் அடிக்காமலேயே, காயம் வராமலேயே நமக்காக இயேசுவானவர் இரத்தம் சிந்தினது கெத்செமனே தோட்டத்திலே. அது என்னுடைய 1வது பகுதியிலே பேசியிருக்கிறேன். 2வது பாகத்திலே மேலும் 6 சந்தர்ப்பங்களில் இயேசுவானவர் இரத்தம் சிந்தினார், அதை பேசியிருக்கிறேன். அந்த 2 செய்திகளையும் பார்த்து அநேக மக்களுடைய வாழ்க்கை மாறிவிட்டதாக எனக்கு சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். நீங்களும் நேரம் கிடைத்தால் பாருங்கள். ஓகே, Blood of Jesus parts 1 and 2. இப்போ அதை விடுவோம். கெத்செமனே தோட்டத்திலே அவர் கைதாகி விட்டார். அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன், இயேசு தன்னுடைய மரணத்தோடு தோட்டங்களை சம்பந்தப்படுத்துகிறார். வாவ், தன்னுடைய மரணத்தோடு தோட்டங்களை சம்பந்தப்படுத்துகிறார். வேறு இடங்களிலே கைதாகி இருக்கலாமே, தேவாலயத்தில் தானே அடிக்கடி அவர் பிரச்சனை பண்ணிக்கொண்டு பேசிக்கொண்டு ஜனங்களை உசுப்பி விட்டு கொண்டிருப்பார். அப்போ தேவாலயத்தில் கைதாகி இருக்கலாமே, எவ்வளவோ இடங்கள் இருக்க, ஏன் கெத்செமனே தோட்டத்திலே கைதாகிறார்? தோட்டம். அடுத்து ரோமர்கள் சிலுவையிலே கண்ட இடங்களில் நாம் சிலுவையிலே அறைவார்கள். ரோமர்கள் அல்லவா இயேசுவையும் சிலுவையில் அறைந்தார்கள். யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைய சொன்னார்கள். ஆனால் சிலுவையில் அறைந்தவர்கள் யார்? ரோமர்கள். அப்ப ரோமர்கள் எங்கே சிலுவையிலே அறைந்தார்கள்? தெரு ஓரங்களில் எல்லாம் சிலுவைகள் இருக்கும். சிலுவையிலே ரோமர்கள் அறையும் பொழுது குற்றவாளிகளை தெரு ஓரங்களிலே அறைவார்கள். ஏனென்றால் வருகிறவர்கள் எல்லாம் அதை பார்த்து பயப்பட வேண்டும். ரோம அரசாங்கத்தோடு விளையாடினால் மவனே இதுதான் உனக்கும் நடக்கும் என்று காட்டுவதற்காக. அப்போ இயேசுவையும் அப்படி ஏதாவது ஒரு தெரு ஓரத்தில் சிலுவையில் அறைந்திருக்கலாம். ஏன் கோல்கொத்தா?
அதுவும் ஒரு தோட்டம். சில வசனங்களை வாசிப்போம். நீங்கள் யோவான் 19வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 19வது அதிகாரம் 41வது வசனம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. அதுல முதல் பகுதி, அந்த முதல் லைனை திரும்பி ஒருக்கா வாசிங்க சிஸ்டர். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும். போதும், கவனிங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தின் பக்கத்தில் ஒரு தோட்டம் என்று இருக்கிறதா? அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தின் அருகாமையில். அப்ப என்ன சொல்லப்படுகிறது? திரும்ப வாசிங்க, நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில், அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடமே ஒரு தோட்டம். அப்ப இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டது எங்கே? ஒரு தோட்டத்திலே. ஓகேயா? இப்போ இதை நிறைய பேர் கவனிக்க மாட்டார்கள். இப்போ ஏன் இதை நான் உங்களுக்கு ஓதுகிறேன் என்று இனி வர வர தெரியும். நல்லா கவனிங்க. இஸ்ரவேலுக்கு எத்தனை பேர் இஸ்ரவேல் போயிருக்கிறீங்க? ஓகே, இஸ்ரவேல்ல கார்டன் டூம் போயிருக்கீங்களா? கார்டன் டூம், கோல்கொத்தா. நீங்க என்னோட வந்தீங்க, உங்களை கூட்டிட்டு போனேன்னா. இப்போ இவங்க யாரும் என்னோட வரல. கார்டன் டூம் இருக்கிறதே அதுதான் கோல்கோத்தா. இப்போ பிரச்சனை என்னவென்றால், இப்போ நீங்கள் அந்த கார்டன் டூம்பின் தொங்கலிலே வந்து இதுதான் கோல்கோத்தா என்று பார்த்து கீழே பார்த்தால் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கிறது. ஆனால் இயேசுவின் காலத்தில் அது முழுக்க தோட்டம். கவனிங்க, இயேசுவானவர் கைது செய்யப்பட்டதும் ஒரு தோட்டத்தில், இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டதும் ஒரு தோட்டத்தில். வேதத்தில் இருக்கிற 3 தோட்டங்களில் அங்கே பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஏதேன் தோட்டம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 2 தோட்டங்களையும் இயேசுவானவர் பயன்படுத்தி விட்டார். எதற்கு? கெத்சமனேக்கு அடிக்கடி ஜெபிக்க போவார், அது வேறு. ஆனால் கைது செய்யப்பட்டது கெத்சமனே தோட்டத்தில், சிலுவையில் அறையப்பட்டது கோல்கோதா தோட்டத்தில். அப்ப நீங்கள் நன்றாய் மண்டையில் ஏற்றிக்கொள்ளுங்கள். இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டது ஒரு தோட்டத்தில். சிலுவை என்பது என்ன? சிலுவை என்பது ஒரு மரம், அப்படிதானே? மரம், அப்படிதானே? இப்போ கலாத்தியர் 3:13 நீங்க திருப்புங்க. அந்த நேரத்தில் நான் சொல்லுங்க, நீங்க திருப்பிக் கொள்ளும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ சிலுவை என்பது ஒரு மரம். அதற்கு அவர்கள் வைத்திருந்த பெயரே சிலுவை மரம். ஸ்டௌரோஸ் கிரேக்க மொழியிலே சிலுவை மரம். அது சிலுவையை அவர்கள் வேறு எந்த இரும்பினாலோ வேறு எதனாலோ செய்வதில்லை, மரம். அப்போ அதற்கு பொதுவாக மரம் என்று சொல்லுவார்கள். அப்போ மரத்திலே தொங்க வைத்து கொல்லப்படுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உபாகமத்தில் சொல்லியிருக்கிறது. அது புதிய ஏற்பாட்டிலே பாருங்கள், பவுலடியார் கலாத்தியர்களுக்கு சொல்லும் பொழுது அதை ஞாபகப்படுத்துகிறார். வாசிங்கம்மா 3:13 கலாத்தியர். நியாயப்பிரமாணத்தினாலே 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கவனிங்க, இப்பதான் நம்ம விஷயத்துக்கு வரோம். இயேசுவானவர் ஒரு தோட்டத்திலே, கோல்கோதா தோட்டத்திலே ஒரு மரத்திலே தொங்கி, ஓகே தானே? பைபிள்ல சொல்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. சிலுவை என்பது ஒரு மரம். மரத்திலே தொங்கி நமக்காக சாபமானார். ஆண்டவர் மனுஷனுக்காக படைத்த தோட்டத்திலே, ஏதேன் தோட்டத்திலே ஆசீர்வாத மரங்களை மனுஷனுக்கு கொடுத்தார். அதே தேவன் மனுஷனாய் வந்த பொழுது மனுஷன் அந்த இயேசுவுக்கு ஒரு தோட்டத்திலே சாபமான மரத்தை கொடுத்தான். விளங்குதா? God gave the tree of blessing to man and man gave the tree of curse to God. விளங்குதா உங்களுக்கு? நாம் ஆண்டவருக்கு நம்முடைய சாபங்களை கொடுத்தோம். நாம் பிறக்க முன்பதாக, நாம் 2000 வருடங்களுக்கு முன்பு இருக்கவில்லை தான். ஆனால் இயேசுவானவர் உலகத்தின் சகல பாவங்களையும், நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் தீர்ப்பதற்காக சிலுவை ஏகினார்.
அப்போ நம்முடைய சாபங்களை எல்லாம் அவருக்கு கொடுக்க அவர் நம்முடைய ஒரு தோட்டத்திலே ஒரு மரத்திலே சாபமாய் தொங்கினார். ஓகேயா? இப்ப என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு தோட்டம். ஆகவே தோட்டத்துக்குள்ளேயே தான் நான் நிற்பேன். இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் நான் விளக்கப்படுத்த போகிறேன். மகதலேனா மரியாள் அவர்கள் எல்லாம் கல்லறைக்கு போகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை. யோவான் 21 திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 20 முதலாவது வசனத்தை வாசிங்கம்மா. யாரு போறான்னு பார்ப்போம். அப்ப யாருன்னு தெரியும். இல்லாட்டி பிறகு மரியாள்னு வரும்போது எந்த மரியாள்னு குழம்புவீங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து. சரி, யாரு? எந்த மரியாள்? இந்த மரியாள் என்ற பெயரின் அர்த்தமே கசப்பு. தெரியுமா உங்களுக்கு? மாறா 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 என்றால் கசப்பு என்று தெரியும் அல்லவா? அப்போ இப்படி எபிரேய மொழியிலே சொல்வது கசப்பை குறிக்கும். பொதுவாக யூதர்கள் மூத்த பிள்ளை ஆண் பிள்ளையாய் பிறக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அந்த உரிமை, சொத்து, அது இது. இப்போ அந்த காலத்தில் இப்பொழுது மாதிரி ஸ்கேனிங் சிஸ்டம் எல்லாம் இருக்கவில்லை. குழந்தை பிறக்கும் வரை அவர்களுக்கு இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று தெரியாது. ஆகவே குழந்தை பிறந்த பிறகுதான் பெயர் வைப்பார்கள். இந்த காலத்தில் மாதிரி இன்றைக்கு இப்போ சில பேர் மேட்சிங் பெயர்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி புள்ள பிறக்கிறதுக்கு முதலே உடுப்பு, டாய்ஸ், கிரேடல், அப்புறம் என்ன பெயர் எல்லாம் வைத்து விடுவார்கள். அப்படி அல்ல அந்த காலத்தில். அப்போ அங்கே உள்ளே பிரசவ வலியால் தன்னுடைய மனைவி துடித்து கொண்டு அந்த செவிலிகள் அவருக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வெளியே இருக்கிற அப்பா அங்கே இங்கேயும் போய்கிட்டு ஆண்டவரே ஐயோ மகனா இருக்கணுமேன்னு தான் இருப்பார். பிள்ளை பிறந்து அது பெண் பிள்ளையா இருந்தால் வெளியே வந்து உங்களுக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்றால் ஐயோ என் வாழ்க்கையின் இனிமை போய்விட்டதே என்று அநேகமாக அந்த பிள்ளைக்கு மரியாள் என்று பெயர் வைப்பார்கள். மரியாள் என்றால் மேரி என்றால் கசப்பு. விளங்குதா? ஆகவே நீங்கள் யூத குடும்பங்களை வேத காலத்திலே பார்த்தால் ஒரு 10 குடும்பங்களை பார்த்தால் அதிலே 8 குடும்பங்களிலே மரியாள்கள் இருக்கும். இயேசுவுக்கு தெரிந்த மரியாள்களை கூட பாருங்களேன். அவருடைய அம்மா ஒரு மரியாள், மகதலேனா மரியாள். ஏன் அவளுக்கு மகதலேனா மரியாள் என்று பேர்? மக்தல் என்கின்ற இடத்தை சேர்ந்தவள். அப்ப மக்தல், அதாவது மக்தலை சேர்ந்த பெண்ணாகிய மரியாள். வேதத்திலே இப்படி தமிழ் பைபிள்ல இப்படி இருக்கும். அந்த மரியாளும் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஏகப்பட்ட மரியாள் இருக்குதாப்பா. மற்ற மரியாள், அப்புறம் அந்த அடுத்த மரியாள், அப்புறம் அந்த பின்னால வந்துச்சே அந்த மரியாள். இப்படி இப்போ நம்முடைய சம்பவத்திலே வருகிற மரியாள் மகதலேனா மரியாள். இப்போ யாரும் கவனிக்காத, தெரியும், நன்றாய் தெரியும், வாசித்திருக்கிறார்கள், ஆனால் உன்னிப்பாய் அதை குறித்து யோசிக்காத ஒரு வசனத்தை நான் காட்டப் போகிறேன். என்ன தெரியுமா? மகதலேனா வந்து பார்க்கிறார், மகதலேனா மரியாள் வந்து பார்க்கிறார், கல்லு புரட்டி போட்டிருக்கிறது, எல்லாம் சரி. 15வது வசனத்திலே ஒரு விஷயம் நடக்கிறது. வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். அதுல திரும்ப 15வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். கவனிங்க. இயேசு மகதலேனா மரியாளை பார்க்கிறார். மகதலேனா மரியாள் இயேசுவை பார்க்கிறாளா இல்லையா? பார்க்கிறாள் தானே. இயேசு தான் முதலில் அவளோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஸ்திரியே, ஸ்திரியே, யாரை தேடுற? வாசிங்கம்மா அந்த கொஞ்சம் தான் நல்லா கவனிங்க. நான் ஒரு பாயிண்ட கொடுக்க வரேன். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். போதும், கவனிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? ஓகே, யாரை தேடுகிறாய்? இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், சில வருஷங்களாக இயேசுவை நன்றாய் அறிந்திருந்த மகதலேனா மரியாள், அவளிடத்திலிருந்து இயேசுவானவர் 7 பிசாசுகளை வேறு துரத்தி இருந்தார்.
அவளை கல்லெறிய கொண்டு வந்த பொழுது அவளை காப்பாற்றினார். அதற்கு பிறகு இயேசுவை அவள் பின்பற்றுகிறாள். மகதலேனா மரியாள் இயேசுவின் காலுக்கு எண்ணெய் தைலம் பூசி அபிஷேகிக்கிறாள். இயேசுவின் பிரசங்கங்களை தினசரி கேட்கிறாள். இயேசுவை நன்றாய் கண்டறிந்தவள், இயேசுவின் பிரசங்கங்களை நன்றாய் கேட்டறிந்தவள், இப்போ இயேசுவை காண்கிறாள், இயேசு பேச கேட்கிறாள், ஆனால் அடையாளம் காணவில்லை. ஏன்? ஏனென்றால் இயேசுவானவர் வேண்டுமென்றே வேறொரு தோற்றத்தில் காணப்படுகிறார், வேறு விதமாய் பேசுகிறார். ஹலோ, விளங்குதா? புரியுதா? இப்ப சும்மா சொல்லுவோமே, நீங்க எல்லாம் என்னுடைய உருவத்துக்கு நான் எப்படி உடுத்தி நடப்பேன் எல்லாம் நல்லா பரிச்சயம் ஆயிட்டீங்கன்னு வைப்போமே. அத்தோடு நான் பேசுவதை கேட்டு 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 நன்றாய் பழகிவிட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளும். ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் என்னை கண்டு அடையாளம் காணவில்லை என்றால் நான் வழமையான உருவத்தில் அல்லாமல் வேண்டுமென்றே உங்களுக்கு வேறொரு உருவத்தை காட்டுகிறேன். நான் பேசுவதை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நான் வேண்டுமென்றே வேறொரு தொனியில் வேறு யாரோ பேசுவது மாதிரி பேசுகிறேன். அதனால தான் நீங்க அடையாளம் காணல. ஓகேயா? இப்ப இது மகதலேனா மரியாள், சும்மா வேறொரு பெண் இயேசுவை ஓரிரு தடவை கண்டவள், இயேசுவின் ஓரிரு பிரசங்கங்களை கேட்டவள் என்றால் பரவாயில்லை. இது மகதலேனா மரியாள். மகதலேனா மரியாளுக்கு இயேசு வரும் போதே மோப்பத்திலேயே பிடித்து விடுவாள். அவ்வளவு பரிச்சயமானவள். இயேசுவை கண்டும் இயேசு பேசியும் ஏன் அடையாளம் காணவில்லை? இயேசு அவளுக்கு வேறொரு விதமாய் பேசுகிறார், வேறொரு விதமாய் அவர் அவளுக்கு காணப்படுகிறார். அது என்ன விதம்? பாருங்க, அடுத்து வாசிங்க. அவள் அவரை தோட்டக்காரன். இயேசுவை பார்த்தவுடன் அவள் நினைக்கிறார், இவர் தான் இந்த தோட்டத்தின் தோட்டக்காரர் என்று. அவள் அப்படி நினைப்பதற்கு காரணம் என்ன? இயேசு வந்து காணப்பட்ட விதம். இயேசுவை இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரியுமா இயேசுவை நிர்வாணமாய் சிலுவையில் அறைந்தார்கள் என்று? எத்தனை பேருக்கு தெரியாது? தெரியாதா? ரோமர்கள் யாரையுமே நிர்வாணமாய்த்தான் சிலுவையில் அறைவார்கள். ஆண்களை இப்படியே அறைவார்கள், பெண்களை இப்படி அறைவார்கள், நிர்வாணமாய். அப்ப நீங்க சொல்லலாம், இல்லையே இயேசுனுடைய படங்கள் எல்லாம் ஒரு டவல் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காரு. அது மக்கள் மரியாதைக்காக வரைந்ததே ஒழிய உண்மையாய் இயேசு நிர்வாணமாய்த்தான் சிலுவையில் அறையப்பட்டார். இதுதான் உண்மை. சரி, அதை விடுங்க. அது கவலையான ஒரு விஷயம், வேணாம், அதை விடுங்க. ஏதோ இயேசு அணிந்திருந்த வஸ்திரத்துக்கு என்ன நடந்தது? ஹலோ, இயேசு உடுத்திருந்த வஸ்திரத்துக்கு என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. சீட்டு போட்டு பிரித்து எடுத்துக்கொண்டார்களா இல்லையா? அப்போ அரிமத்தியனாகிய யோசேப்பும் நிக்கோதேமுவும் இயேசுவை அடக்கம் செய்யும் பொழுது என்ன செய்தார்கள்? 2 சீலைகளால் அவரை சுற்றித்தான் அந்த யூத முறையின்படி அவர்கள் அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஆமாவா இல்லையா? அக்கா, மேல திரும்ப ஒருக்கா போய் 2வது வசனத்துல இருந்து வாசிங்க. உடனே அவளோடி சீமோன். இல்ல, 1வது வசனத்துல இருந்தே வாங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய், அதுதான் யோவான், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் உங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி, கவனிங்க, ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஐயோ, இயேசுவினுடைய உடையையும் அவர்கள் சீட்டு போட்டு எடுத்து விட்டார்கள் சிலுவையிலே அறையும் போது. இந்த அரிமத்தியனாகிய யோசேப்பும் நிக்கோதேமுவும் இயேசுவை சுற்றின அந்த 2 சீலைகளும் இப்பொழுது கல்லறையிலே இருக்கின்றது. அப்படியானால் இயேசுவுக்கு உடுத்துவதற்கு உடை இல்லை. அப்படியானால் அவர் உயிர் தெழுந்த உடனே ஷாப்பிங் போனாரா?
கமான் கமான். அதிகாலையிலே இயேசுவானவர் உயிர் தெழுந்து அப்படியே எருசலேம் தெருவுக்கு போய் மூடியிருந்த துணிக்கடையை தட்டி 2 சீலைகளை வாங்கி சுற்றி கொண்டு மறுபடியும் கல்லறைக்கு வந்தார். அப்பொழுது மகதலேனா மரியாள். அப்படியா இருக்கு? அப்போ இயேசுவானவர் ஏதோ ஒரு உடுப்போடு தானே அவர் வந்தார். அந்த உடுப்பை எங்க இருந்து எடுத்தார், அது என்ன உடுப்பு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னிடத்துல கேட்க வேண்டாம். ஆனால் நிச்சயமாக அவர் உடை இல்லாமல் வரவில்லை, உடையோடு வந்தார். ஆனால் எங்கே எடுத்தார், எப்படி எடுத்தார் எனக்கு தெரியாது, எனக்கு அது தேவையும் இல்லை. ஆனால் அவர் எந்த உடையில் காணப்பட்டார் தெரியுமா? தோட்டக்காரனுடைய உடையில். ஆமாவா இல்லையா? மகதலேனா மரியாள் எந்த நாட்டை சேர்ந்தவள்? இஸ்ரவேல். இஸ்ரவேலின் தோட்டக்காரர்கள் எப்படி உடை அணிவார்கள் என்று அவளுக்கு தெரியாதா? இப்ப நீங்க இப்போ 21ஆம் நூற்றாண்டிலே எல்லாம் தலைகீழாக நடக்கிறது. இப்போ இந்த இடத்துல இருக்கிறோம் 50 வயதை தாண்டினவர்கள். 50 வயதை தாண்டினவங்க எல்லாம் கை தூங்க என்னை மாதிரி. வண்டர்ஃபுல். நீங்க இந்தியன்ஸா இருந்தா இந்தியாவை கற்பனை பண்ணுங்க, ஸ்ரீலங்கன்ஸா இருந்தா இலங்கையை கற்பனை பண்ணுங்க. விவசாயிகள் பார்த்தாலே அந்த காலத்தில் தெரியுமா இல்லையா? இப்போ நான் கேண்டி, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கண்டியிலே கிராமத்திலே வளர்ந்தேன். வயல் வேலை செய்கிறவரை பார்த்தாலே தெரியும். அந்த ஆளை டவுன்ல கண்டாலும், டவுன்ல அந்த ஆள் உடுத்திருக்கிற உடுப்புல சொல்லுவோம், இந்த ஆள் வயல்ல வேலை செய்கிறாள். மாடு வளர்க்குறவங்களை பார்த்தாலே சொல்லிடுவோம், ஆடு மேய்ப்பவர்களை பார்த்தாலே சொல்லிடுவோம். அப்புறம் அந்த பில்டிங் வேலை செய்வாங்களே, நான் என்னுடைய நாட்டை பற்றி சொல்கிறேன், அவங்கள பார்த்தாலே தெரியும். இந்த மர வேலை செய்கிறவனை பார்த்தாலே தெரியும். அந்த பெட்டி சாரம் உடுத்தி காதில் ஒரு குட்டி பென்சில் இருக்கும், அவன் எங்கே போனாலும் காதில் ஒரு பென்சில் இருக்கும், வாயில் வெத்தலை இருக்கும். அவன் ஷர்ட் போட்டே இருக்க மாட்டான், டவுனுக்கு போனால் ஷர்ட் போடுவான். ஆனால் பார்த்தாலே எப்படி கூப்பிடுவோம் தெரியுமா? பாசுனேனா இந்த மர வேலை செய்கிற ஐயாவே என்று தான் கூப்பிடுவோம். ஏன்? பார்த்தாலே தெரியும். கராஜில் வேலை செய்கிறவன் பார்த்தாலே தெரியும், அவன் உடுப்பு அவன் கிட்ட பார்த்தாலே தெரியும் இவன் கராஜில் வேலை செய்கிறான்ட்டு. ஆமாவா இல்லையா? 2000 வருடங்களுக்கு முன்பு இஸ்ரவேலிலே இஸ்ரவேல் பெண்ணாகிய மகதலேனா மரியாள் யாரையாவது ஒரு ஆளை பார்த்தால் அந்த உடையை வைத்தே இவர் என்ன செய்கிறார் என்று கணிக்க தெரிந்தவள். அப்போ அதிகாலை இப்பொழுதுதான் வெடிந்து கொண்டு வருகிறது. இயேசுவானவரை பார்த்த உடனே தோட்டக்காரன் என்று எண்ணுகின்ற ஒரு உடையை அவர் அணிந்திருந்தார். ஓகே, அவர் பேசினதும் தோட்டக்காரன் ஒருவன் பேசினது போல தான் பேசியிருக்கிறார். ஏனென்றால் இவளும் கலிலேயா, மிக்தல் கலிலேயாவில் இருக்கிறது, இயேசுவும் கலிலேயர். ஆமாவா இல்லையா? அவர் வளர்ந்து ஊரது நாசரேத். அப்போ கலிலேயா எபிரேயம் தானே, கலிலேயா அராமியம் தானே, 2 பேருக்கும் தெரியும். எருசலேம் அராமியம் வித்தியாசம். சென்னை தமிழ், கோயம்புத்தூர் தமிழ் மாதிரி, யாழ்ப்பாண தமிழ், கண்டி தமிழ் மாதிரி. விளங்குதா? அப்போ மகதலேனா மரியாளை பார்க்க வந்த இயேசு, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று அராமிய மொழியிலே கேட்கிறார். அது எந்த அராமிய மொழி? எருசலேமியர்கள் பயன்படுத்துகிற உச்சரிப்பு. ஒருவேளை அவருடைய கலிலேய உச்சரிப்பிலே பேசி இருந்தால் அவள் கண்டுபிடித்திருப்பாள் இவர் எருசலேம்காரர் அல்ல என்று. ஆமாவா இல்லையா? இப்ப நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவங்க எப்படி இருக்கிறீர்கள், சுகமே என்ன கோதாரி அப்பாவுது அப்படி பேசினா நீங்க ஆரம்பத்தில் நீங்க நினைப்பீங்க இவன் சுரேஷா இருக்காது அப்படின்னு. ஆமாவா இல்லையா? என்ன கொய்ப்ப அப்படின்னா சென்னைக்காரன் ஒருத்தனும் ஆரம்பத்தில். ஆமாவா இல்லையா? அதுபோல இயேசுவானவர் தோட்டக்காரனை போல உடை அணிந்து தோட்டக்காரனை போல பேசினபடியினால் தான் மகதலேனா மரியாள் அவரை தோட்டக்காரன் என்று நம்பினார். ஆனா அப்புறம் பாருங்க, வாசிங்க நம்ம அடுத்தது அந்த தோட்டக்காரன் கதைக்கு பிறகு. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார்.
இப்ப என்ன தெரியுமா, இயேசு முதல்ல பேசுனது எருசலேம் ஸ்லாங். ஓகே, அராமிய மொழிதான் ஜெருசலேம் ஸ்லாங். நல்லா சுத்திட்டாரு, அவன் நம்பிட்டா. தோட்டக்காரன் அப்படின்னு, அந்த தோட்டக்காரர் என்று எண்ணி அப்படிங்கறத வாசிங்க. அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். சொன்னாலா? உடனே இயேசு பெரிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்கல, என்ன சொல்றாரு பாத்தீங்க. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். வாவ், அவ்வளவுதான். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். ரபுனி ஏன் திரும்பி பார்த்து? அவட நிலைமையை பாருங்க. இப்போ அவ வந்து இப்போ சிஸ்டர் வாசிக்கிற மாதிரி, சிஸ்டர் நீங்க கொஞ்சம் மகதலே நான் மரியாள் மாதிரி கற்பனை செஞ்சு இயேசு கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க. ஐயா ட்ரை ஒன்று கொடுங்க, வாசிங்க. ஐயா ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால், வாசிங்க வாசிங்க. சூப்பர் மகதலேனா மரியாள். அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை. அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில இது வருதான், வந்து பாக்குதான், கல்லு புரட்டி போட்டிருக்கான், துணி இருக்குதான். ஐயோ இப்படி குழம்பிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து, இப்ப இது வெளியே இருந்து அழுதுகிட்டு இருக்குது. இப்ப அழுகிறதுலையும் வகைகள் இருக்குது. இப்ப நீங்க எல்லாம் டீசென்ட் ஆளுங்க. இப்ப நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா இப்படி அழுதுருப்பீங்க. இது யார் தெரியுமா? இவளுடைய வாழ்க்கையே ஒரு கேவலமான வாழ்க்கையா இருந்தவர். அதில் மரியாளுடைய பழைய வாழ்க்கையை பார்த்தால் அவள் ஒரு விபச்சாரி. அப்போ விபச்சாரின்னா அவட வாய் எப்படி இருந்திருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்டவனு தான் இப்போ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பார்க்க வந்திருக்கு. அவர் இல்லை, இப்படிதான் அது கத்திக்கிருக்கும். இப்படி கத்திக்கிட்டு புலம்பிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்திரியே எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இதாலும் கல்லற பக்கம் பாக்குது. அப்புறம் ஸ்திரியே ஏன் அழுகிற நீ? என்னத்தை தேடுற? யாரை தேடுற? என்ன பிரச்சனை உனக்கு? அப்ப இது அந்த அக்கா வாசிக்கிற மாதிரி உடனே ஐயா அது திருப்பி கலரையே பார்த்து அதுக்காக ஐயா ஐயா நீங்கள் உடம்பு எடுத்துருந்தீங்களா, தந்துருங்க ஐயா, தந்துருங்க ஐயா அப்படின்னு கல்லறைய பார்த்து தான் இது அழுகுது. அவர் மரியாளே டக்குன்னு திரும்பி பார்த்து நீங்களா அப்படின்னு அப்படியே காலம் தொட வரும்போது தான் சொல்றாரு தொடாத அப்படின்னு. இப்ப நான் உங்களுக்கு என்னத்தை சொல்ல வருகிறேன் தெரியுமா? இயேசுவானவர் இப்ப இன்றைக்கு தான் இது தெரியும்னு நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க? தோட்டக்காரன் வேஷத்தோட வந்து தோட்டக்காரர் மாதிரி பேசியிருப்பார் அப்படின்னு. இப்ப அதை நிரூபிச்சுட்டானா இல்லையா? இல்லைன்னா இப்போ 2-3 பேருக்கு தான், மற்றவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது. இப்போ வண்டர்ஃபுல் ஐயா, உங்கள் சர்ச் சூப்பர். நீங்கள் சிஸ்டர் தான் இந்த ஒரு 2-3 பேருக்கு தான் இன்னைக்கு தான் தெரியுது. அநியாயம் இந்த பிரசங்கத்தை நான் பண்ணது. உங்கள் 3 பேருக்கு ஒரு பைபிள் ஸ்டடியாக வச்சுருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு தான் தெரியும். இது தெரியாமலாம் நாங்கள் இவ்வளோ காலம் இருக்கிறோம். அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க இந்த ஆளுகள்லாம். இயேசுவானவர் தோட்டக்காரனை போல காணப்பட்டார், தோட்டக்காரனை போல பேசினார். அதனால் மகதலேனா மரியாள் இயேசுவை தோட்டக்காரன் என்று நம்பினார். இதற்கு காரணம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் தெரியுமா? வேண்டுமென்றே அவர் தோட்டக்காரனை போல காணப்படுகிறார். ஏன் தெரியுமா? யோவான் 15:1 சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து பேசுகிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடிகள், என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிகம் கனி தருவீர்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் என்று. அந்த யோவான் 15வது அதிகாரம் அருமையான ஒரு அதிகாரம். அதிலே ஒரு அடையாளமாய் பிதாவை திராட்சை தோட்டக்காரர் என்று காட்டுகிறார். இந்த கோல்கோதா அமைந்திருந்த தோட்டம் என்ன தோட்டம்? இப்போ கெத்செமனே ஒலிவ தோட்டம், ஏதேன் பொதுவான தோட்டம். கோல்கோதா என்ன தோட்டம்? யாருக்கு தெரியும்? திராட்சை தோட்டம்.
ஆமா, திராட்சை ஆலை. இன்னைக்கு கோல்கோத்தாவுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த கல்லறைக்கு பக்கத்துல அந்த திராட்சை அந்த அந்த ஆலையே இருக்கு. நீங்க இஸ்ரேல் போனவங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ஒலிவ தோட்டம் அல்ல, கோல்கோத்தா பொதுவான தோட்டம் அல்ல, மலர் தோட்டம் அல்ல, பூந்தோட்டம் அல்ல, திராட்சை தோட்டம். அப்போ இயேசு என்னத்தை காட்டுகிறார்? அவர் ஏற்கனவே சொன்னார், பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று. இந்த இடத்திலே திராட்சை தோட்டக்காரரை போல அவர் காணப்பட்டு, அந்த விதத்தில் திராட்சை தோட்டக்காரராகிய பிதாவும் நானும் ஒன்று என்று அடையாளமாய் காட்டுகிறார். புரியுதா உங்களுக்கு? இப்போ முக்கியமான நான் விஷயத்துக்கு வரப்போகிறேன். மத்தேயு 27:52 2 வசனம் தான் வாசிக்க போறேன், பயப்படாதீங்க. நிறைய வசனத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். மத்தேயு 27:51 வாசியுங்கள். மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. அன்பானவர்களே, தேவனுடைய ஆலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற தேவாலய திரைச்சீலை இருக்கிறது அல்லவா, அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிகிறது. எப்போ? இயேசு சிலுவையிலே உயிரை விடும் பொழுது, இயேசு ஜீவனை விடும் பொழுது தேவாலய திரைச்சீலை கிழிகிறது. இப்போ தேவாலய திரைச்சீலை எதை எதை பிரிக்கிறதாம்? மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆசாரியர்கள் மட்டுமே வர முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியன் மாத்திரமே, அதுவும் வருடத்துக்கு ஒரே ஒரு நாள் யோம் கிப்போர் அன்றைக்கு மாத்திரம் வர முடியும், அவ்வளவுதான். மொத்தத்தில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எதனை காட்டுகிறது? தேவனுடைய பிரசன்னத்தை, தேவன் இருக்கும் இடத்தை, பரலோகத்துக்கு ஒரு அடையாளமாக இந்த பூமியிலே மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அந்த பிரதான ஆசாரியன் தவிர யாருமே வரவும் முடியாது, யாரும் அதை பார்க்கவும் முடியாது. ஏனென்றால் பெரிய திரைச்சீலை இருக்கிறது. அந்த திரைச்சீலை ஒரு வேலியை போல ஒரு ஒரு மறைவாக, ஒரு தடையாக இருக்கிறது. இயேசுவின் மரணம் அந்த திரைச்சீலையை மேலிருந்து கீழாக கிழிக்கிறது. உங்கள் யாருக்காவது ஃப்ளேவியஸ் ஜோசிஃபஸ் என்பவரை தெரியுமா? 1ஆம் நூற்றாண்டு சரித்திர எழுத்தாளர். அவர் ஒரு யூத சரித்திர எழுத்தாளர். அவரை உலகமே ஒரு நேர்மையான சரித்திரவாளனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதிலே அவருடைய புத்தகங்கள் நான் என்ன வைத்திருக்கிறேன். அதிலே யூதர்களுடைய புராணங்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார், யூதர்களுடைய யுத்தங்கள் என்று எழுதியிருக்கிறார். அதிலே யூதர்களுடைய யுத்தங்கள், The Wars of the Jews by Flavius Josephus, அதிலே அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு என்கின்ற அந்த மனிதன் சிலுவையில் இறக்கும் சமயத்தில் தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்ததை கண்ணுற்றோர், வெளியே இருந்து பார்த்த ஆசாரியர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால், ஒரு நெருப்பு போன்ற ஒரு வாள் வந்து அந்த அந்த திரைச்சீலையை அப்படியே கிழித்தது என்று. கவனிங்க, இது தேவனுடைய வார்த்தையில் அப்படி இல்லை. ஆகவே ஃப்ளேவியஸ் ஜோசிஃபஸ் சொன்னது தேவனுடைய வார்த்தை இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு பயங்கரமான விஷயத்தை காண்பிக்க போகிறேன். யாத்ராகமம் 26வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அந்த திரைச்சீலை எப்படிப்பட்டது என்று பார்க்கலாம். யாத்ராகமம் 26:31. இளநீல நூலும், நல்லா கவனிங்க, இளநீல நூல். நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, அக்கா தான் வாசிக்குதே, நீங்க ஏன் மூஞ்ச பாருங்க. கவனிங்க, அந்த இளநீல நூல் என்று சொல்லப்படுகிறதே, அது மொத்தமான தடிப்பமான ஒரு நூல், சரியோ? அந்த நூலும் ப்ளூ கலர் நீலம், இரத்தாம்பர நூலும். இரத்தாம்பர நூல் இந்த வாக்கில் வர வேண்டும். அதுவும் மொத்தமான நூல், அதுவும் ரொம்ப திக், ஆனால் அதுக்கு பிறகு சாஃப்டா. சிவப்பு நூலும், சிவப்பு நூலும், திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான, திரித்த மெல்லிய பஞ்சு நூலும் வரணும். 4 நூல்களை கொண்டு நெய்யப்பட வேண்டிய திரைச்சீலை. வாசிங்க இப்ப. இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். கொஞ்சம் இருங்க. இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய்.
எந்த தெய்வமே அதனுடைய சைஸ் அதெல்லாம் அந்த அதிகாரத்தில் இருக்கு, நீங்க வேணா வாட்சி பார்த்துக்கிறங்க. அப்போ அந்த நீல நூல், சிவப்பு நூல், அப்புறம் அந்த 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 மெல்லிய நூல், அந்த இந்த நூல்களை கொண்டு நெய்த அந்த அந்த திரைச்சிலை ரொம்ப பாரமானது. ஆனால் அந்த திரைச்சீலையிலே ஒரு படம் வரைவதல்ல, எம்ப்ராய்டரி பண்ண வேண்டுமாம். எம்ப்ராய்டரி தெரிந்தானே உங்களுக்கு? அது என்ன படமா? அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். அந்த திரையிலே எண்ணத்தை வைக்க வேண்டுமாம், கேருபீன்களை. இப்போ கற்பனை பண்ணுங்கள், இந்த மேடை தான் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று கற்பனை பண்ணுங்கள். இதோ திரைச்சீலை இருக்கிறது. நீங்கள் அங்கே இருந்து பார்க்கும் பொழுது திரைச்சீலையில எண்ணத்தை காணுவீர்கள், கேருபீன்களை. ஏன் கேருபீன்கள்? கேருபீன்கள் தான் காவல் காக்கிற தேவ தூதர்கள். அவர்களுடைய கையிலே பட்டயம் உண்டு, ஆமாவா இல்லையா? அப்போ நீங்கள் அங்கே இருந்து பார்க்கிற காட்சி எதற்கு அடையாளம் தெரியுமா? ஏதேன் தோட்டத்தை பார்ப்பதற்கு அடையாளம். ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் மறுபடியும் தாங்கள் வாழ்ந்த ஏதேன் தோட்டத்தை பார்க்க வந்தால் அவர்களுக்கு தெரிவது என்ன? கேருபீன்களும் சுடரொளி பட்டயமும். அதற்குள்ளே தேவனுடைய தோட்டம், தேவனுடைய பரதீசு, தேவனுடைய பிரசன்னம். அதற்குள்ளே இப்ப அவர்களுக்கு போக முடியுமா? முடியாது. என்றைக்கு ஆண்டவர் மோசேக்கு சொன்னாரோ ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணு என்று, அன்றைக்கே ஆண்டவர் மறுபடி நல்ல கவனிங்க, மறுபடி ஏதேன் தோட்டத்தின் அடையாளத்தை பூமியிலே வைக்க ஆரம்பித்தார். அப்போ ஏதேன் தோட்டத்தின் அடையாளம் மோசேயின் காலத்துக்கு பிறகு என்ன? மகா பரிசுத்த ஸ்தலம். புரியுதா? அதற்கு பிறகு அந்த ஆசரிப்பு கூடாரம் பெலிஸ்தீனர்களால் எரிக்கப்படுகிறது. மறுபடி தாவீது ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணுகிறார், ஆசரிப்பு கூடாரம், அவருடைய ஒரு கூடாரம். அது 40 வருடம் இருக்கிறது. அதற்கு பிறகு சாலமோன் மூலமாய் ஒரு தேவாலயம் கட்டப்படுகிறது. அந்த சாலமோனின் தேவாலயத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. அது நேபுகாத் நேச்சார் பாபிலோனிய மன்னன் அவருடைய இராணுவத்தால் கிறிஸ்துவுக்கு முன் 586 எரிக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. மறுபடி செருபாபேல் அதை உண்டாக்குகிறார். முந்தின ஆலயத்திலும் பார்க்க பிந்தின ஆலயம் மகிமை கூடியதா இருக்கும் என்று சொன்ன அந்த ஆலயம் தான் இயேசுவின் காலத்தில் இருந்த அந்த ஆலயம். புரியுதா? அப்போ செருபாபேல் மூலமாய் கிறிஸ்துவுக்கு முன் 516 திறக்கப்பட்ட அந்த ஆலயத்தின் அந்த திரைச்சீலை தான் இப்பொழுது கிழிகிறது. அப்போ இயேசு மரிக்கும் பொழுது அவர் என்ன செய்தார்? ஏதேன் தோட்டத்தில் வைத்த அந்த கேருபீன்களை அகற்றுகிறார். பிளேவியஸ் ஜோசிபஸ் எழுதினது உண்மையாயிருந்தால், யாரோ கண்ணால் கண்டார்களாம், ஏதோ அக்கினி போன்ற ஒரு பட்டயம் மேலிருந்து கீழாக கிழித்தது என்று அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதினது உண்மை என்றால், அப்போ அந்த சுடரொளி பட்டயம் தான் இந்த திரைச்சீலையை இரண்டாய் கிழித்திருக்கு. அது உங்களுக்கு விளங்குதா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஏதேன் தோட்டத்துக்கு போகிற வழியை ஆண்டவர் அடைத்து காவலில் வைத்த அந்த கேருபீன்களுக்கு அடையாளமாய் இந்த திரைச்சீலையில் கேருபீன்களை வைத்தார். அந்த கேருபீன்கள் கொண்ட அந்த திரைச்சீலையை இயேசுவின் மரணத்தின் மூலம் கிழித்து, இனி இயேசுவின் மூலமாய் உள்ளே வருகிறவர்கள் எல்லாம் ஏதேன் தோட்டத்துக்குள் வர வைக்கிறார். பிரைஸ் காட். இந்த இடத்துல நீங்க எல்லாம் ஆமென் சொல்லியே ஆகணும். விளங்குதா? ரட்சிக்கப்படும் பொழுது நாம் எங்கே வந்திருக்கிறோம்? அடையாள ரீதியாய் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஏதேன் தோட்டம். எப்படி தெரியும்? நீங்கள் வெளிப்படுத்தல் 22 வாசித்து பார்த்தால், அந்த புதிய வானம் புதிய பூமியை ஒரு தோட்டத்துக்கு அடையாளமாய்த்தான் அதிலே சொல்லியிருப்பார். ஆறுகள் இருக்கின்றனவாம், விருட்சங்கள் இருக்கின்றனவாம், அதிலே ஆரோக்கியம் இருக்கிறதாம். பார்த்தால் ஏதோ ஒரு தோட்டத்தை போலத்தான் இருக்கும். பரலோகமே ஒரு தோட்டத்தின் அடையாளமாய் இருக்கும். தேவனுடைய மனுஷர்களை விருட்சங்களுக்கும் தோட்டங்களுக்கும் ஒப்பிடுகிறார். சங்கீதம் 1:1 நீங்கள் பார்த்தால், அதிலே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் ஒருவன் இருக்கிறானாம். அவன் எப்படிப்பட்டவன்? நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரங்களைப் போல, அதன் காலத்தில் கனிதரும் விருட்சத்தை போல இருப்பானாம். அப்போ நம்மை நீதிமான்களை விருட்சங்களாக காட்டுகிறார். நான் திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடிகள் என்று காட்டுகிறார்.
தாவரங்கள், ஆவியின் கனி நம்மிலே இருக்கிறது என்றால் கனி கொடுப்பதே ஒரு மரம் அல்லவா? அப்போ பாருங்கள், நம்மை மரங்களாக விருட்சங்களாக ஆண்டவர் அடையாளப்படுத்தி நம்மை ஏதேன் தோட்டத்து வாசிகளாய் அடையாள ரீதியாய் வைத்திருக்கிறார். அப்போ அன்று ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்ட மனுஷன் மறுபடி ஏதேன் தோட்டத்துக்கு வருவதற்கு ஒரே வழி இயேசு. ஏன்? அவர்தான் அந்த கேருபீன்களை அகற்றினார். பாருங்கள், இன்றைக்கு செய்தியிலே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஏதேன் தோட்டத்தில் காவலுக்காக வைக்கப்பட்ட கேருபீன்கள் அகற்றப்பட்டு விட்டார்கள். இப்போ நான் மொட்டையாய் சொன்னால் எல்லாரும் யோசிப்பார்கள், இல்லையே, அப்படி இல்லையே, வைத்தார் என்று இருக்கிறது, அதுக்கு பிறகு அகற்றினார் என்று இல்லையே. அதுதான் மறைபொருள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை, காரியத்தை ஆராய்ந்து பார்ப்பது ராஜாக்களின் மேன்மை. நாம் எல்லாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். ஆமென். இப்போ நமக்கு அதை ஆண்டவர் காட்டுகிறார். அன்று ஏதேன் தோட்டத்துக்கு போக முடியாதபடி மனுஷனுக்கு காவலாய் வைக்கப்பட்ட அந்த கேருபீன்கள் இயேசுவின் மரணத்தின் போது அகற்றப்படுகிறார்கள். சுடரொளி பட்டயமே அந்த திரையை கிழித்து கேருபீன்களை அகற்றி ஏதேனுக்கு போகும் வழியை நமக்கு திறந்திருக்கிறது. அதற்குத்தான் இயேசு சொன்னார், நானே வழி என்று. அப்போ ரட்சிக்கப்பட்ட நாம் எங்கே இருக்கிறோம்? இப்போ அடையாள ரீதியாய் ஏதேன் தோட்டத்துக்குள் இருக்கிறோம். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவருக்குள்ளே எதையெல்லாம் ஆண்டவர் அனுபவிக்க சொல்லுகிறாரோ அவற்றையெல்லாம் அனுபவிக்கலாம். ஆனால் எதையெல்லாம் தொட வேண்டாம் என்கிறாரோ அதையெல்லாம் தொடாமல் தான் இருக்க வேண்டும். ஏதேன் தோட்டம் என்று சொன்னவுடன் நினைக்க வேண்டாம் முழு சுதந்திரமும் இருக்கிறது என்று. இருக்கிறது, ஆனால் நிபந்தனைகளும் உண்டு. அந்த மரத்தில் இருந்து புசிக்காதே, இந்த விஷயத்தை செய்யாதே, அதை நீ விடு, இதை நீ தொடாதே என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கீழ்ப்படிய வேண்டும். தீர்மானிக்கின்ற ஆற்றல் இருக்கின்றது, தீர்மானிக்கின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. தீர்மானிப்பதிலே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இப்ப விளங்குதா ஏன் ஆண்டவர் தோட்டத்தை அடிப்படையாய் வைத்தே கைது செய்யப்பட்டு அவர் ஜீவனை கொடுக்கிறார்? ஏனென்றால் மறுபடி அந்த தோட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர நாம் இப்பொழுது மறுபடியும் இயேசுவின் மூலமாக ஏதேன் தோட்டத்துக்குள் வந்திருக்கிறோம். கேருபீன்கள் அகற்றப்பட்டு விட்டார்கள். சுடரொளி பட்டயம் இனி இல்லை. யார் வேண்டுமானாலும் இயேசுவின் மூலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரலாம். யார் வேண்டுமானாலும் வரலாம். அவர்கள் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் வரலாம். ஆனால் கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தால் தான் வர முடியும். நான் இயேசுவை நம்புகிறேன் என்று வெளியே இருக்கிறவன் ஏதேன் தோட்டத்துக்கு வர முடியாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் இயேசுவை நம்புறேன், அவரும் சாமி தான், பரலோகம் போக முடியாது, நோவே, ஏதேனுக்குள்ள வர முடியாது. அங்க இருந்துக்கிட்டு கேருபீனெல்லாம் இப்ப இல்லை, எனக்கு தெரியும், அங்கே தான் ஏதேன் இருக்கு, நான் நம்புறேன், அங்கே தான் இயேசு இருக்கு, எல்லாம் நம்புறேன், ஆனால் வர மாட்டேன். ஏன் இல்லை? நான் வந்தால் என் பாட்டிக்கு பிடிக்காது, நான் வந்தால் என் புருஷனுக்கு ஒத்து வராது, நான் வந்தால் என் கலாச்சாரத்துக்கு அது சரியில்லை, நான் உள்ளே வந்தால் வேணானா இங்கேயே இருந்துக்கிறேன். உள்ளே வந்தால் தான் ஏதேன், உள்ளே வந்தால் தான் பரலோகம், உள்ளே வந்தால் தான் ஆசீர்வாதம். ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், நாம் உள்ளே வந்திருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஆதாம் ஏவாளுக்கு அன்று கிடைத்திருந்த ஆசீர்வாதத்தை ஒத்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு அவர்கள் உறவாடின அந்த உறவு இன்றைக்கு நமக்கு தேவனோடு இருக்கிறது. ஆகவே இந்த தோட்டங்களின் செய்தியின் மூலம் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தி நாம் இந்த ஏதேன் தோட்டத்து வாழ்க்கையை அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணி முடிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஜீவனுள்ள தேவனே, மனுஷனுக்காக அவ்வளவு அழகான ஒரு பூமியில் கூட ஒரு தோட்டத்தை உருவாக்கி கொடுத்தவரே, அந்த மனுஷன் அந்த தோட்டத்தில் இருக்க தகுதியற்றவனான பொழுது அவனை துரத்தி அந்த இடத்துல கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தீர்கள். ஆனால் மோசேயின் காலத்திலேயே இயேசு வரப்போகிறதை அடையாளப்படுத்தி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அந்த திரையை நீங்கள் வைத்து, இயேசுவின் மரணத்திலே அந்த திரையை நீங்கள் கிழித்து அந்த கேருபீன்களை அகற்றி இயேசுவை நம்புகிற எங்களை ரட்சித்து ஆவிக்குரிய ஏதேனுக்குள் கொண்டு வந்திருக்கிறபடி நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, நீங்கள் எவ்வளவு எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று இவற்றின் மூலம் தெரிகிறது. நாங்களும்
எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த பாக்கியத்தை, ஏதேன் தோட்டத்து பாக்கியத்தை அனுபவித்து கவனமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்தும் இந்த சபையையும் இந்த சபையின் ஒவ்வொரு விசுவாசியையும் ஆசீர்வதிங்கள். இந்த வருடம் இவர்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும். இந்த சபையையும் இந்த சபையின் ஊழியர்களையும் இந்த சபையின் ஒவ்வொரு பிள்ளையையும் நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்கள் கரம் இவர்களோடு இருந்து வழி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.